தினமல நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10 லேக்குள்ள இருக்க எஸ்யூவி கார்ல நமக்கு டேஷ் கேம் ரெக்கார்டர், 12 இன்ச் 10 இன்ச் டியூல் டிஸ்பிளேஸ், அலாய் வீல்ஸ், 360 டிகிரி கேமரா உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த கார்ல இருக்கு. இதுதான் டாடா நெக்ஸான் கேமோ எடிஷன் சொல்றாங்க. அதாவது கேமோனா கேமோஃபிளாஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 11 லேக் கஸ்டமர்ஸ் வந்து டாடா நெக்ஸானுக்கு இருக்கு. அதை வந்து கொண்டாடும் விதமா இந்த ஒரு எடிஷனை வந்து கொண்டு வரதா வந்து டாடா நிறுவனம் சொல்றாங்க. அப்படி இந்த எடிஷன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நமக்கு கேமோ எடிஷன்ல மொத்தமா 2 கலர்ஸ் வருது. ஒன்று வந்து கிரீன், இன்னொன்று வந்து லைட் கிரேல வந்து 2 கலர்ஸ் கொண்டு வர்றாங்க. மொத்தமா இந்த எடிஷன்ல 5 வேரியன்ட்ஸ் வருது. பேசிக்கான வேரியன்ட்லயே நமக்கு டேஷ் கேம் ரெக்கார்டர், டியூல் டிஸ்பிளேஸ், 12 இன்ச் 10 இன்ச் டிஸ்பிளே வருது. அலாய் வீல்ஸ், 360 டிகிரி கேமரா உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்டாகவே கிடைச்சிருது. அதோட ஸ்டார்டிங் பேஸ் 9.99 லேக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் டிசைன்ல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. சேம் நெக்ஸான், ரெகுலர் நெக்ஸான் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் கேமோங்கிற பேட்சிங் மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அலாய் வீல்ஸ் பார்த்தோம்னா இதில் வந்துட்டு பேஸ் கேமோ எடிஷனில் வந்து நமக்கு சிங்கிள் டோனில் தான் அலாய் வீல்ஸ் கிடைக்கும். பட் மற்ற வேரியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டியூல் டோனில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 16 இன்ச் அலாய் வீல்ஸ் இதில் வருது. ஸோ காரோட லென்த்து, வித்து, பிரெத் எல்லாமே சேம் தான். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் 208 mm ரீடைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸானோட பூட் ஸ்பேஸ் வந்து நியர்லி ஒரு 382 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. அதாவது பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ட்ல. இது சிஎன்ஜி வேரியன்ட்னா நமக்கு 60 லிட்டர்ஸ் ஆஃப் டியூல் சிஎன்ஜி டேங்க் வந்து கிடைக்கும். ஸோ அதனால நமக்கு பூட் ஸ்பேஸ் 320 லிட்டர்ஸ்ல வந்து இருக்கும். இதே இதில் வந்து கீழே பார்த்தோம்னா பெட்ரோல் டீசல் வேரியன்ட்ல நமக்கு ஸ்பேர் வீல் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சிஎன்ஜி வேரியன்ட்ல இங்கே வந்துட்டு நமக்கு கீழே வந்து டியூல் டேங்க்ஸ் இருக்கிறனால நமக்கு ஸ்பேர் வீல் வந்து அடியில் வந்து அண்டர் பாடியில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸான பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 என்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல், 1.5 லிட்டர் டர்போ டீசல் அண்ட் 1.2 லிட்டர் டர்போ சிஎன்ஜி வந்து 3 என்ஜின் ஆப்ஷன்ஸ் வருது. இதில் நம்ம இப்போ பார்க்குறது டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் பார்க்குறோம். இது வந்து 3 சிலிண்டர். டர்போ பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுமே வந்து 3 சிலிண்டர்லாம் வருது. டீசல் மட்டும் தான் 4 சிலிண்டர் நமக்கு கிடைக்கும். இது 120 PS ஆஃப் பவர் அண்ட் 170 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் பார்த்தோம்னா மொத்தம் 3 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் சொல்கிறாங்க. 6 ஸ்பீட் மேனுவல், AMT அண்ட் கடைசியாக வந்து DCTயில் வந்து கிடைக்குது. ஸோ இது எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 18 to 20 km வரைக்கும் வந்து சொல்லப்படுது மைலேஜ். இதே நம்ம டீசல் இன்ஜினுக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோ கியர் பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சிஎன்ஜி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா சிஎன்ஜி இன்ஜினில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் காமோ எடிஷனில் பார்க்குறோம். இங்கே வந்து எல்லாமே வந்து சேம் தான். இன்டீரியல் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. டேஷ்போர்ட்லாம் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா கேமோங்கிற இங்கே பேட்சிங் வந்து சீட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து இது பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ லெதர்லாம் வந்து ஹை குவாலிட்டியில் இருக்குது, நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து 12.3 இன்ச்சில் சூப்பர்பான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர்பான டிஸ்பிளே இருக்குது. நல்லா இன்ட்யூட்டிவாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் டேஷ் கேம் ரெக்கார்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெரிய சிறப்பம்சம் என்னென்னா, இப்போ ஏதாவது இன்சிடென்ட்ஸ் முன்னாடி நடக்குது, நம்ம வந்து ஆக்சிடென்ட்ஸ் எதாவது நடக்குது, ஹார்ட் பிரேக்கிங் எதாவது பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸ் ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். பட் ஆனால் சேவ் ஆகுறது குறிப்பிட்ட மொமெண்ட்ஸ் மட்டும் தான் சேவ் ஆகும். அதுவும் ஆட்டோமேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சப்போஸ் நம்ம ஹார்ட் பிரேக்கிங்லாம் அடிக்கிறோம்னா அந்த டைமில் 1 minute வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சேவ் ஆகிக்கும். இதே வந்து ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம காரில் நடக்குது அப்படின்னா நம்ம இம்பாக்ட் முன்னாடி இருக்க 2 minutes, இம்பாக்ட் அடுத்து இருக்க 3 minutes வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் சேவ் ஆயிடும். அந்த அளவுக்கு இதில் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இதில் வந்து இன்பில்ட் மெமரி பார்த்தோம்னா 1 GB கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டபிளாக 256 GB வரைக்கும் நம்ம வந்து மெமரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் அடாஸ் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா அடாஸ் லெவல் 2 கிடையாது, அடாஸ் லெவல் 1 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளைண்ட் வியூ மானிட்டர், லேன் கீப் அசிஸ்ட், இந்த மாதிரி அம்சங்கள்லாம் வந்து முக்கியமான ஒரு 7-8 அம்சங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் 2 டிஸ்பிளேஸ் 12 இன்ச் அண்ட் 10 இன்ச் டிஸ்பிளே வந்து வந்துருது. கெப்பாசிட்டிவ் டச்சில் வந்து இங்கே ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஏசி இதில் வந்து வருது. டிசிடிக்கான இங்கே த்ரஸ்டர் கொடுத்துட்றாங்க. 3 எக்கோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் சிட்டி மோடுக்கான இங்கே மோட் சேஞ்சர் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இங்கே வந்து USB-C டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் வருது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸில் கொடுத்துறாங்க. பேனோராமிக் சன்ரூஃப் வருது. ஆம்பியன்ட் லைட்டிங்கு இதில் வந்து நியர்லி ஒரு OTT ஆப்ஸ்லாம் கூட இதில் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி டாட்டாக்கான ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வந்துருதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து டிப்பிக்கலான டாடா ஸ்டீரிங் வித் இலுமினேட்டட் லோகோ வந்து மேலே வந்துருது. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் தான், சேம் அதே தான் கொடுக்குறாங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.
ரெகுலர் டாடா நெக்ஸானில் என்னென்ன வருமோ எல்லா அம்சங்களும் இதில் இருக்குது. ஸோ ரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு கார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லிட முடியாது. பட் சீட்ஸ்லாம் நல்லா இருக்கிறனால நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இந்த ஃப்ரண்ட் சீட் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். ஸோ நமக்கு ஓரளவு ஸ்பேஸ் வந்து தாராளமாக கிடைக்கும். அதே மாதிரி ஹெட் ரூமுமே வந்து ஓரளவு பேனாமிக் சன்ரூஃப் இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துக்கணும். 4 பேர் தாராளமாக பயணிக்கலாம். இதில் சென்டரில் ஹம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 4 பேருக்கு ஆப்டாக இருக்க மாதிரி சீட்டிங் இருக்குது. ரியர் ஏசி வந்துட்டு யூஎஸ்பி பி டைப் அண்ட் சி டைப் சார்ஜிங் போட்டு வருது. நமக்கு வந்து இது பாக்கெட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. இதில் வந்து சவுண்ட் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் 9 ஸ்பீக்கர் JBL சவுண்ட் சிஸ்டம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹை குவாலிட்டியில் இருக்குன்றது தாராளமாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன்டீரியரில் வந்துட்டு பின்னாடி பேசஞ்சர்ஸ்க்கு 2 ஹெட்ரெஸ்ட் வந்துருது. அதே மாதிரி இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் வித் ஹேண்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துறாங்க. பட் ஆனால் இன்னொரு விஷயம்னா நமக்கு ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஃபீச்சர்ஸுங்கிறது மொத்தமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சென்டரில் இருக்க 12 இன்ச் அண்ட் 10 இன்ச் டிஸ்பிளே, 360 டிகிரி கேமரா, அலாய் வீல்ஸு, டேஷ் கேம் ரெக்கார்டர் இதெல்லாமே வந்து கேமோ எடிஷனில் ஸ்டாண்டர்டாகவே ஃபஸ்ட்டு வேரியண்ட்லேருந்து கடைசி வேரியண்ட் வரைக்கும் கிடைக்கும். பட் ஆனால் இந்த பவர் சீட்ஸு, வென்டிலேஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஹெட்ரெஸ்ட்டு இதெல்லாமே வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்து மாறுபடும்னு நம்ம சொல்லலாம். இந்த காரில் வந்து பவர்ட் சீட்ஸ் அண்ட் வென்டிலேட்டட் ஆப்ஷனோட வந்து நமக்கு கிடைக்குது. அது வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்து கிடைக்காது. அது எல்லாமே வேரியண்ட் பொறுத்து கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டாட்டாவோட சேஃப்டியை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. 5 ஸ்டார் ரேட்டட் காரு, அது போக வந்து 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ABS, EBD உள்ளிட்ட பல அம்சங்கள் இதில் வந்து கொடுக்கப்படுது. ஸோ இந்த காம்போ எடிஷன் நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா? ஒரு 10 lakh இத்தனை ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கமெண்ட்ல சொல்லுங்கள்.